காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சத்துணவு பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து வழித்தடம் மாற்றப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதற்கான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ் சந்திரன். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அவர்களுடைய இந்த போராட்டத்தால் போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் குறித்த விவரங்கள். வணக்கம் பரிதா. அதாவது தேர்தல் வாக்குறுதியில் அறிவிப்பை வருவாய் உதவியாளர்களுக்கு 1750 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும். அந்த அரசு ஊழியர்களுக்கு இணையாக அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் பணிக்கொடை, ஓய்வூதிய பணிக்கொடை வழங்க வேண்டும். அதே போல அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய 60,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் சங்கத்திலே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த திடீரென அவர்கள் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் நோக்கி வரக்கூடிய பேருந்துகளும், அதே போல ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவியது. இதனையடுத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில சத்துணவு ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த போக்குவரத்து வழித்தட மாற்றப்படும் சூழல் இருந்த நிலையே தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக மீண்டும் அதே வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்படும் சூழல் நிலவுகிறது. ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் சிறிது நேரம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியது. சரிதா. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.